ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2016 ஒரு அமெரிக்கன் பிளாக் அண்ட் ஒயிட் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி ஐஸ் ஆஃப் மை மதர். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தான் மேல உயிரே வச்சிருந்த தன்னுடைய அம்மா தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தனிமையை உணர்ந்த படத்துடைய கதாநாயகி. இந்த தனிமையின் காரணமாகவே ஒரு கட்டத்துல எவ்வளவு பெரிய ஒரு சைக்கோபாத்தாக மாறுறாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோயினுடைய பேரு பிரான்சிஸ்கா. படத்துடைய முதல் சீனாகவே ஒரு ஆளே இல்லாத ஒரு ரோடு காமிக்கப்படுது. அங்க ஒரு ட்ரக் டிரைவர் ட்ரக்கை ஓட்டிட்டு வர்றாரு. இவரு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரோட்ல யாரோ ஒரு நபர், அது ஆனா பொண்ணா எதுவுமே தெரியல, யாரோ ஒருத்தர் நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு நடந்து போறதாக இவர் பாக்குறாரு. பக்கத்துல கொஞ்ச தூரம் போன உடனே இவர் ட்ரக்கை நிறுத்திட்டு வேகமா டோரை திறந்து இறங்கி முன்னாடி ஓடுறாரு. அந்த நடந்து போற நபரை காப்பாத்தலாம், அவர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போறாரு. அந்த சீன் அங்கேயே கட் பண்ணப்படுது. இப்போ ஒரு அம்மா பொண்ணு ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க. இதுல அந்த பொண்ணு ஒரு 10 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு தான் பிரான்சிஸ்கா. அவ தான் படத்துடைய கதாநாயகி. இப்போ அம்மாவும் பொண்ணும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடைப்பட்ட ஒரு பாசம். பொண்ணுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் ஒரு அம்மாவாக கிளியராக கற்றுக் கொடுக்குது அந்த அம்மா. பேசிக்காக அந்த அம்மா ஒரு ஐ சர்ஜன் வேற. இப்போ அவங்க வீட்டில் சில மாடுகள் எல்லாம் அவங்க வளர்க்குறாங்க. அந்த மாடுகளுக்கு பழங்கள் கொடுக்கறது, உணவுகள் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் அம்மா பொண்ணு சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அடுத்த சீனே அந்த வீட்டில் இருக்க ஒரு டைனிங் டேபிள். அந்த டைனிங் டேபிளில் ஒரு மாடுடைய தலை வெட்டப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த அம்மா ஒரு ஐ சர்ஜன் அப்படிங்கிறனால அந்த மாடுடைய கண்ணை தனியா எடுத்து, எப்படி ஒரு மாடுடைய கண்கள் இருக்கும், மாட்டுடைய கண்ணுக்கும் மனுஷனுடைய கண்ணுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது, எல்லா விஷயங்களும் ஒண்ணுதான், என்ன நம்ம கண்ணு கொஞ்சம் சிறுசா இருக்கும், மாடுகளுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு தன் மகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. இப்ப டக்குன்னு அம்மாவும் பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வந்தா வாசல்ல சார்லி அப்படின்னு சொல்லி ஒரு சேல்ஸ்மேன் நிக்கிறான். அவனை பார்த்த உடனே யார் இருந்தாலும் எதுக்கு வாசல்ல நிக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப அந்த சேல்ஸ்மேன் சொல்றான், மேடம் இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன வீட்டுக்குள்ள உங்க ரெஸ்ட் ரூம் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் என்ன அலோவ் பண்ண முடியுமா, கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படிங்கிறான். இந்த அம்மாவுக்கு சந்தேகம் அவனை உள்ள வர்றதுக்கு. இருந்தாலும் மேடம் கொஞ்சம் ரொம்ப அர்ஜென்ட் மேடம், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்களேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சலாம். சரி ஓகே, வேற என்ன பண்ண, ஒரு மனிதாபிமானம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுது. வீட்டுக்குள்ள வந்தவன் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கரெக்டா காமிங்க அப்படிங்கிறான். அவனுடைய டோனே வேற மாதிரி இருக்கு. இந்த அம்மா வெளியே இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி பேசணும், ஏன் இப்ப இப்படி பேசலாம் அப்படின்னு இவங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறதுக்குள்ளேயே ஒரு கன் எடுத்து இந்த அம்மா முன்னாடி நீட்டுறான். அவன் நீட்டிட்டு, பாப்பா நீ அந்த பக்கம் ஓரமா போய் உட்கார அந்த டேபிள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஓரமாக போய் உட்கார சொல்லிட்டு இவங்க அம்மா முன்னாடி அப்படி பொட்டு மேல துப்பாக்கியை தூக்கி பிடிச்சிருக்கான். அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. கட் பண்ணா ஹீரோயினுடைய அப்பா அப்பதான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்து கதவை திறந்து உள்ள வந்தா ஹீரோயின் ஒரு டைனிங் டேபிள்ல தனியாக உட்காந்துருக்காங்க. என்ன தனியா உட்காந்துருக்க அப்படின்னா, எங்கேயோ ஏதோ ஒரு ஒரு தட்டுற மாதிரியோ இல்ல தள்ளுமுள் நடக்கிற மாதிரியோ ஒரு சத்தம் ஒண்ணு கேட்குது சைட்ல. இப்ப என்ன நீ தனியா உட்காந்துருக்க, அம்மா எங்க அப்படின்னு அந்த அப்பா கேட்டா அந்த பொண்ணு அந்த வாஷ்ரூமை கை காட்டுறான். இவங்க அப்பா அந்த வாஷ்ரூமை திறந்து பார்த்தா வந்தவன் ஒரு சைக்கோபத் கில்லரு. அவன் ஹீரோயினுடைய அம்மாவை ஒரு பாத் டப்புல போட்டு அப்பதான் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி நமக்கு காமிக்கப்படுது. இந்த சீனையும் இப்படியே கட் பண்றாங்க. ஆனா இந்த சீன்ல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க முடியுது, ஹீரோயினுடைய அம்மாவை அவன் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. இதுக்கப்புறம் இந்த உலகமே நம்ம அம்மா மட்டும்தான், அவங்க சொல்லி கொடுத்த பாடங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க படத்துடைய கதாநாயகி அந்த ஒரு சின்ன வயசுலயே தன்னுடைய அம்மா இல்லாம மிகப்பெரிய தனிமைக்கு உள்ளாகிறாங்க. இந்த தனிமை இவங்க கடந்து வந்த சந்திச்ச சில விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு ஒரு சீரியஸான சைக்கோபேத்தாக மாத்துது அப்படிங்கறதா இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, இந்த படத்துடைய எடிட்டிங், டைரக்ஷன் எல்லாமே பண்ணது நிக்கோலஸ் பசே தான். இந்த நிக்கோலஸ் பசே வேற யாரும் கிடையாது. இந்த படம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த படம் அவருடைய முதல் படம். அவருடைய 2வது படம் பியர்சிங் ஒரு படம். 3வது படம் தான் இப்ப 2020 கிரஜுடைய 4வது பாகம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த கிரஜுடைய டைரக்டர். இந்த சைக்கோபாத் படம் தான் நிச்சயமாக என்னால் அடிச்சு சொல்ல முடியும். அந்த மாதிரி கிரட்ஜு மாதிரி ஒரு பெரிய பிரான்ச்சைஸுடைய படத்தை டைரக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை 3வது படமாகவே வாங்கி கொடுத்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்திற்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. அதை நான் சொல்றதை விட நீங்க பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும்.
அப்படி ஒரு பிரில்லியண்டான எக்ஸிகியூஷன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ பேக் ஆஃப் டெக்னிக்கல் பிரில்லியன்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு படம். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இன்டென்ஸாக நீங்க கவனிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. இதுக்கப்புறம் சைக்கோபாத் படம் அப்படின்னு யாராவது எடுக்கிறீங்க, இல்ல என் கதையில சைக்கோபாத் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு சார், எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச். அதே மாதிரி ரெண்டாவது இந்த படத்துல நான் சொல்லியாக வேண்டிய விஷயம் ஜாக்குடைய சினிமோட்டோகிராஃபி. அவர் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபரே. இந்த படம் நெடுகிலும் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது டேரக்டரோட ஐடியா தான். நான் சொன்ன மாதிரி 1000 படம் வந்திருக்கும் ரத்தம் தெரிக்கிற மாதிரி சைக்கோபாத் படங்கள். அதுல ஒரு படமாக என் படம் இருக்கக்கூடாது. 2016 வெளியே வந்தா கூட இந்த படம் உலகமே பேசுற மாதிரி தனிச்சு நிக்கிற ஒரு படமாக இருக்கணும். எர்ரா கம்ப்ளீட்டா பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்தது டேரக்டர் தான். வேற லெவல்ல சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு ஜாக்கு. 2 ஷாட். ஒன்னு, ஒரு வீடு, அதுல இருக்க ஜன்னலுக்குள்ள நம்ம இருப்போம், கேமரா இங்கே வச்சிருப்பாங்க. இந்த ஜன்னல் வெளியே வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நபர் வீட்டுல இருந்து ஒரு 50-100 மீட்டர் தள்ளி ஓடுற ஒரு காட்சி நம்ம ஜன்னல் வழியாக தெரியும். வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கதாபாத்திரம் வெளியே ஓடின கதாபாத்திரத்தை போய் 100 மீட்டர் துரத்தி பிடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும். இது வரைக்கும் ஒரே ஷாட், ஒரு லென்த்தி ஷாட். ஆனா பஸ் என்ன பெருசா ஷாட் வச்சுட்டாங்க, சும்மா ஜன்னலோரமா கேமரா தூக்கி வச்சிருக்காங்க, இவ்வளவுதானே ஒரு ஷாட்டா அப்படின்னு நீங்க நிச்சயமா கேட்க மாட்டீங்க. அப்படி ஒரு மிரட்சியான காட்சி அது. அதே மாதிரியே பைன் ட்ரீஸ், ஒரு 60 அடி 70 அடி வளர்ந்த பைன் மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காடு. அது பக்கத்துல ஒரு ரோட்டு மேல ஒரு காரு, அந்த காரை நிறுத்தி ஹீரோயின் ஏறுறதாக காட்சி அமைப்பு. வச்சாம்பாரியா ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்டை, ஸ்டன்னிங்கான ஒரு ஷாட். அந்த ஷாட்டு பாருங்க, அதை அழகுன்னு சொல்றதா மிரட்சின்னு சொல்றதா ஷாட்டை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். அற்புதமான ஃப்ரேம்ஸ், படம் ஃபுல்லா அந்த அளவுக்கு வச்சு வாங்கியிருக்காரு படத்துடைய சினிமோட்டோகிராஃபர். அதே மாதிரியே இந்த படத்தை காட்சிப்படுத்தின ஒரு விஷயமும், எவ்வளவோ சைக்கோபாத் படங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா இப்படி ஒரு படம் ரொம்ப ரேராக தான் கடந்து போக முடியும். அப்படி ஒரு படம், ஒரு காட்சியும் மிரட்சி தான். ஹீரோயினை அந்த அளவுக்கு அவங்களுடைய கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணி அவங்கள வச்சு ஒரு சீனையும் நகர்த்தின விதம் அந்த அளவுக்கு அற்புதம். 4வது, இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல கிக்கா மெகல்ஹெச் அவ்வளவு சூப்பராக ஸ்டன்னிங்காக பண்ணியிருப்பாங்க அந்த ரோலை. அந்த பொண்ணு பண்ற ஒரு காட்சியும் நமக்கு கோல நடுங்கும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு, அந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல ஃபேமிலிக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த படத்துல எக்கச்சக்கமான அடல்ட் கான்டென்ட்ங்கிறத விட கொடூரமான காட்சிகள் நிறைய இருக்கு. ஆனா இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, பல காட்சிகளை ரொம்ப அப்படியே வெட்டுற மாதிரியோ குத்துற மாதிரியோ அப்படி எதையுமே டைரக்டாக காமிக்க மாட்டாங்க. அவங்க வச்ச ஷாட்டு, அவங்க வச்ச ஆங்கிள், அதுக்கு அந்த கதாபாத்திரங்கள் நடிச்ச நடிப்பே நமக்குள்ள ஒரு இனம் புரியாத பயத்தை கொண்டு வரும். ஆனா அவங்க பெருசா எதையுமே பல ஷாட்ல ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல டயலாக்ஸோட ஓடுற சீனை விட டயலாக்ஸே இல்லாம அப்படியே மியூட் பண்ணி ஒன்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஓடக்கூடிய காட்சிகள் தான் அதிகம். இருந்தாலும் இவங்க வார்த்தைகளால பேசி பயமுறுத்தினதை விட எந்த வசனங்களுமே இல்லாம நகரக்கூடிய அந்த காட்சிகள் தான் மிரட்சியுடைய உச்சம். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு படத்துடைய டைரக்டர். இந்த படத்துடைய யூடியூப் லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆனா அது வியட்நாமி சப்டைட்டிலோட ஓடுது. நீங்க, நான் எப்பயும் சொல்ற மாதிரி, இந்த வீடியோவை ஏதாவது ஒரு வீடியோ டவுன்லோடர் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு MX பிளேயர்ல உள்ள ஏத்தி அதுல சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல கிளியராக இருக்கு. தாராளமாக இந்த படம் மெச்சூர்டு அடல்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லரு, கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு, இல்ல இந்த மாதிரி சைக்கோபாத் த்ரில்லரு, சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்கள் பார்க்குறவங்க மட்டும் பார்க்கணும்னா இந்த படம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க தாராளமாக ஒதுங்கி நிற்கலாம். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.